தெரிஞ்சுக்கிட்டேன். என்னண்ணே? எங்க எந்த இடத்துல என்ன பண்றீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியுது. என்ன சொல்றீங்க? ஆமா, 4 வந்து கல்யாணம் ஆகல. ஆமா, 4 பேத்துக்குமே ஆகலையா? நல்ல மகராசிங்க. ஐயோ, நல்ல மனுஷங்க, நல்ல மனுஷங்க. 4 கம்பெனியும் கூட்டு கம்பெனி சேர்ந்திருக்கிறீங்க பாருங்க. போன சீசன்ல ஒரு கம்பெனி ஆனா அந்த வாடகை வந்து மாறிட்டு வந்து கம்பெனி கம்பெனிக்கு இத நல்ல கம்பெனிக்கு வந்தாங்க. ஒருவேளை மூத்திர குச்சி வந்துருச்சோ? சே 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 சே. ஒண்டாட்டி கையில ஒண்டாட்டி வச்சுக்கிறேன். ஒண்டாட்டி வந்தோ. ஒண்டாட்டி கையில ஒண்டாட்டி வச்சுக்கிறேன். ஒண்டாட்டி கையில ஒண்டாட்டி வச்சுக்கிறேன். ஆளுக்கு வந்தோ. என் மாப்பிளைய பத்தி என்கிட்ட சொல்றீங்களா? ஆமா. ஒன்னா ரெண்டா? அடே அப்பா, பொண்டாட்டி கையில ஒப்பாட்டி வச்சுக்கிறேன். அது ஒளிகிட்டுதான் கிடக்குது. ஐயோ, மழை பெஞ்சா உள்ள இருக்க முடியல. அப்பாட்டி வாழ்கண்ணே. என்ன மசருக்கு பெய்ய? அண்ணே அண்ணே, நீ வந்து நம்ம எதுக்கு கட்டுறான்? எதுக்கு? நீ போட்டாலும் போடாட்டிய என்னத்த அப்படி சந்தேகமா கேட்க கூடாது. நீ சம்பாதிச்சு நீ உள்ள வச்சாலும் வைக்காட்டிய என்னத்த என்னத்த வீட்டுக்குள்ள சாமான் தட்டு சரி சேர்த்து வச்சாலும் வைக்காட்டிய கடைசி வரைக்கும் உனக்கு இப்ப விரைக்கிற மாதிரி தெரியல. நல்லா இரு, காலையில செத்துப்போ. உன் கொண்டாட்டி தான் காலடியில் உட்காந்து அழுவன். வப்பாட்டி அழுவன். நல்ல மனுஷன். நான் போற பக்கமெல்லாம் நீங்க தான் வரணும். என்ன சொல்றேன்? வேற வேறெல்லாம் வரக்கூடாது. சரி, அதுதான் காலையிலே சாப்பிட சொல்றீங்களா? ஒரு பேச்சுக்கு. இப்ப சாப்பிட்டது கடையில அருமையான சாப்பாடு. ஆமா, சுடு சாப்பாடு. ஆமாண்ணே. காலையில வீட்டுக்கு போனா பழைய கஞ்சி நீராரம் தான் கிடைக்கும். அதுவும் கிடைக்குதோ கிடைக்கலையோ தெரியல. இங்க இருந்து நேரா வீட்டுக்கு போனோம்னாக்கா ஆளே இருக்க மாட்டேங்கிறாங்க. அது மாதிரி பொண்டாட்டியும் ஒரு கோவப்பட்டு அடிச்சு போறோம். இல்ல, கோவப்பட்டு அடிச்சு போடுறோம். ஏதோ ஒரு சண்டை வந்துருதுங்க, ஒரு சின்ன சண்டை வந்துருது, அடிச்சு போறோம். உணங்கிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிடுறோம். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? நீங்க ஒட்டு திணையில படுத்து கிடப்பீங்களா? இல்ல, நாங்களாம் மாமியால வச்சுக்குவோம். அப்போ ஒத்துக்கிட்டாரு. அட, தப்பா நினைக்காதே. எதுக்கு? மக போயிட்டு மாமியால கூட்டு வந்து அப்படியா? பொண்டாட்டி வாழ்க, பொண்டாட்டி ஒளிக. அந்த கம்பெனி எங்க கம்பெனி. நீங்க மசரு கூட வாங்க மாட்டீங்க. எல்லாத்தையும் சொன்னேன், அது மட்டும் வேணாம் வேணாம். நீங்க இதை மட்டும் சுத்தமாவே நிப்பாட்டி விட்டீங்களே. நிப்பாட்டினா ஆகாத வேலை. ஆமா, ஸ்டெப்னிக்கு இல்லைன்னா வேலையே இல்லை. எப்படியா இருந்தாலும் ஒரு ஸ்டெப்னு வேணும். பொண்டாட்டி வாழ்க, பொண்டாட்டி வாழ்க. பொண்டாட்டி வாழ்க, பொண்டாட்டி வாழ்க, பொண்டாட்டி வாழ்க. நீங்க போட்டதில்லை. எனக்கு அது பாட்டுக்குள்ள கம்பி மாறி எந்திரிக்க ஆரம்பிக்க. தம்பியே மாறாதுப்பா. அடே அப்பா, பக்க மேளம்னா அருமையான பக்க மேளம். ஏன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் இப்படி சந்திக்கணும். ஆமா, அதுதான் உண்மையான விஷயம். ஏன்னா வடிவல்னா நல்லா இருக்கணும். அருமையான பக்க மேளம். கோடு போட்டா ரோடு போடணும், ரோடு போட்டா நம்ம கோடு போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். உள்ள இருக்கிறாரா? யார்? தம்பி என்ன தானே? ரைட்டு. ஐயோ, நீங்க நோனிக்கு போயிருப்பீங்க, அப்புறம் எல்லாத்துக்கும் போயிருப்பீங்க. அவரு எல்லாமே கத்து கொடுத்திருப்பாரா?
ஆமா ஒரு படத்தை இங்க அவர் பாடம் இருக்கட்டும் இருக்கட்டும். ஏன்னா அவரு வாழணும் நம்மளும் வாழணும். ஆக மொத்தம் நீங்க நல்லா இருந்தா தான் நாங்க நல்லா இருக்க முடியும். அப்படி சொல்லுங்க. முதல் வணக்கம் உங்களுக்கு. நீங்க எல்லாம் யாரு? நாங்களா? இந்த அரண்மனை வெத்துவான்கள். இல்லைங்க, எங்களுக்கு தெய்வம். நீங்க இல்லைன்னா நாங்கள் இல்லை. முதல் வணக்கம் உங்களுக்கு. இரண்டாவது வணக்கம் யாருக்கு? யாருக்கு? நல்லா இருக்கியா சாமி? அப்படி கேளு. நம்ம ஒளிபெருக்கி நிலையம்தான். அருமையான மணி ஆடியோஸ். அன்பு உள்ளவங்கள் எங்கு சென்றாலும் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும். அவருக்கு இரண்டாவது வணக்கம். ஒரு நாடகம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்றது அவங்க கையில தான் இருக்கு. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நடிக்கத்தான் முடியும். நாடகம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அந்த பேரு அவங்களுக்காண்டிதான். அவங்களுக்கு இரண்டாவது வணக்கம். அவங்களும் நம்மளும் தாய் பிள்ளை, அவங்களும் நம்மளும் புருஷன் பொண்டாட்டி. அவரை வச்சுதான் பெக்கணும். ஆமா, அவரை வச்சு பெக்கணும்னாக்கு கரண்ட் இருந்தா கரண்ட்ல போடுவாரு. இல்ல கரண்ட் இல்லன்னா ஜெனரேட்டர்ல போடுவாரு. ஜெனரேட்டர் இல்லையா? ஜெனரேட்டர் இல்லன்னா பேட்டரியில போடுவாரு. பேட்டரி இல்லையா? இல்லன்னா என்ன பண்ண போறாரு? எல்லாத்தையும் அவுத்து போட்டு விட்டு வீட்டுல போய் அவர் பாட்டில டொக்கு போடுவாரு. டெக்குன்னு டெக்கு டிவி டெக்கு போடுவாரு. அதனாலதான் அவருக்கு இரண்டாவது வணக்கம். மூணாவது வணக்கம் யாருக்கு? அன்பு உள்ளங்கள், நல்ல ரசிகர்கள், அருமையான கூட்டம், நிறைவான கூட்டம். நான் இதுல உள்ள பவுடர் போட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஒரு அண்ணன் நின்னுகிட்டு, என்ன பப்பனுக்காரன் மட்டும் பவுடர் போடுறேன், வெறும் ஆம்பளைகளா தெரிகிறாங்க, பொம்பளை பிள்ளையில ஒன்ன கூட காணாமே. அவர் விவரமான ஆளையா? என்ன நினைப்புல கேட்டாருன்னு தெரியல. இந்த பிள்ளைய பத்தே உள்ள வந்திருக்குதுங்க. இந்த பிள்ளைய உழுக்க வந்ததை பார்த்தாரா அவரு? உள்ள வந்ததை பார்த்தாரா? உள்ள வந்ததை பார்த்தாரா? நான் தான் ஆளுக்கு முன்ன பவுடர் போட்டுக்கிட்டு இருந்தேன். என்னைய பார்த்தோன்னே அந்த மனுஷனுக்கு எப்படி இருந்துச்சோ தெரியல. எப்படி இவனா பப்புனு? ஐயோ பப்புனு முவரைய பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்குள்ள கிளம்பிட்டாரு. பவுடர் போட்டுக்கிட்டு இருந்தேன். பின்னாடி ஒருத்தர் வந்தாரு. வந்தோன்னு என்ன பண்ணாரு? பப்புனு வாயில விடுனாரு. பப்புனியாச்சும் முதல் வெளியில விடுங்க அப்படின்னாரு. அருமையான மக்கள், நல்ல ரசிகர்கள், அருமையான கூட்டம். இப்ப எப்படி இருக்கிறீர்களோ அதுபோல காலை கதிரவன் உதிக்கு வரை அமைதியாக இருந்தால் எங்களது கலை விருந்தளிக்க காத்துக் கொண்டிருக்கின்ற கேட்டுக்கொண்டு பேரன்பு கொண்ட விரைவில் பெருமதிப்புக்கு மரியாதைக்குரிய தாய்மார்களை, வருங்கால வாழ்வுகளை, எதிர்கால இளைஞர்களை காலை கால் சென்று மாலை வீடு திரும்பும் எனதருமை பாட்டாளி பெருமக்களை, கடமை கண்ணீர் கட்டுப்பாடு சொல்லக்கூடிய வந்திருக்கின்ற ஐயா உயர்திரு காவல்துறை அவர்களை, எந்த ஊரை சேர்ந்த நாட்டம் ஐயா அவர்களை மற்றும் தலைவர்களை மற்றும் முக்கியஸ்தவர்களை, வந்தவர்களே வராதவர்களே, நாடகம் பக்கம் வந்தால வீட்டுல குப்பரி கடிச்சு தூங்குவர்களே, போட்டார்ல வடாலே, சில பேர் சாமி கும்பிட வைப்பாங்க. சாமி கும்பிட்டோம்னா முதல் குண்டியில போட்டிருப்பாங்க. அட உண்டிலையா? உண்டியில போட்டிருப்பாங்க. அதனால போட்டார்ல வடாலே, அடிச்சவர்களே அடிக்காதல்ல. கோயில்ல உண்டியில போட்டு சில பேர் பட்டி அடிச்சிருப்பாங்க. கிடைக்கல. பட்ட சாராயம் குடிச்சப்ப நெஞ்சு ஒளி விட்டுச்சு. ஆனா இன்னைக்கு வருது பாரு சரக்கு, எக்காலசும் கொக்காலசு அது என்ன என்ன கன்றாதி சரக்கா வந்துகிட்டு இருக்குது. இப்படி சரக்கெல்லாம் குடிச்சா எல்லாம் நெஞ்சு வலி அப்புறம் குஞ்சு வலி வந்துகிட்டு இருக்கு. ஆமா, ஆக மொத்த நீங்க கேசப்பட்டி, நான் சொல்றது முப்பட்டி. உங்கள் அத்தனை பேர்களுக்கும் எங்கள் அன்பிற்கும் பாசத்துக்குரிய அருமையினோர் நாடக அமைப்பாளர், எங்களுக்கெல்லாம் பொறுப்பாளர் மையே சீலாநாயக்கர் அருமையினோர் கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி நேர்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஊரணிக்கு தண்ணிக்கு வந்தா எவடம்பெல்லாம் நச்சிடுதா மொத்தம் தந்தா. யூடியூப் சேனல் வந்திருக்கா? அன்பு உள்ளங்கள் என்ன ஊருப்பா? மருந்துட்டியா? கொடிமலர். அன்பு உள்ளங்களுக்கு ஏன்னா எங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி வெளியில அறிமுகப்படுத்துறது நீங்க தான். கொடிமலர் அன்பு உள்ளவர்களுக்கு கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி, வணக்கம். அவ ஊரணிக்கு தண்ணிக்கு வந்தா எவடம்பெல்லாம் நச்சினுதா மொத்தம் என்
நீங்க எல்லாம் எங்கதான் இருக்கிறீங்க? மலையில வேட்டையாடிட்டு இருக்கேன். ஆமா, நீங்க வேட்டையாடுறது தெரியுது. அப்படி இருக்கணும்யா, அருமையானது இருந்தாலும் கூட அதுல பாருங்க, இது 7வது விட்டு 8வது போறதுக்கா 9வது ஆள் 3 லட்சம் ரூபாய் கடை. நானும் எப்படியாச்சும் கட்டி போடலான்னு பாக்குறேன். $5 வருமானம் தான். எனக்கு நான் 4 வீடு கட்டிட்டேன். அப்படியே எனக்கு வருமானம் தான். தாளக்கார பையன் பண்ண கடை. அப்படியா? ஆமா. ஏப்பா உனக்கு? அவருக்கு வருமானம் தான். வருமானம் தானா? எல்லாம் நல்லா இருக்கணும் சாமி. வருமானம் தான் ஆண்டை மணியத்துல, வருமானம் தான் எந்த குறையில்லை. வாங்கல் மட்டும்தானா? ஐயா இருக்கட்டுங்க. ஏன்னா நான் சொல்ல போற கதையில பாருங்க, பப்பனுக்கார வந்தாக்க வெளியில வந்துட்டா ஒரு கதை விடணும். ஆமா, இல்லன்னா கதை சொல்லணும். ஆமா, கதை விட்டாத்தான் நம்ம பிழைக்க முடியும். என்ன கலையிலே சிறந்தது நாடக கலை. ஆலயம் சொல்வது சாலமன் நன்று. கோயில் விலங்கு குடி விலங்கு. கோயில் இல்லாத ஊர்ல குடி இருக்க கூடாது. எதிரி இல்லாத ஊர்ல வாழக்கூடாது. இனத்தை காக்கணும், வேலி பயிரை காக்கணும். அது மாதிரி நாங்க வெளியில வந்துட்டோம், ஆரம்பிச்சிட்டோம். நீங்க இதுக்கு மேல வேலை வாங்குறது உங்களோட கையில தான் இருக்குது. நீங்க அங்கனைக்கு அங்கே படுத்து தூங்கு, அந்த படுத்து தூங்குனீங்களாங்க, அங்க 2 பெரிய தூங்குது பாரு. அதோ கருப்பாயக்கா, ஆயா ஆயா, எனக்கு நானும் ரெங்கனதா இருக்கு, தலையை வச்ச படுக்கிற மாதிரி படுத்து கிடக்குது பாரு. அப்படி தூங்குனீங்கனாக்கு நாங்களும் தூங்கிட்டு காலையில சம்பளத்தை வாங்கிட்டு போயிருவோம். அப்படி தூங்கக்கூடிய நாடகம் இல்லை. வந்திருக்கிற கலைஞர்கள் சிறந்த கலைஞர்கள், சிறப்பான கலைஞர்கள். இந்த மேடையிலே எத்தனையோ கலைஞர்களை பார்த்திருக்கலாம், எத்தனையோ சினிமாவை பார்த்திருக்கலாம், எத்தனையோ ஆடல் பாடல் பார்த்திருக்கலாம், எத்தனையோ பாட்டு கச்சேரி பார்த்திருக்கலாம். இந்த பாட்டு கச்சேரி ஆடல் பாடல் இதுக்கெல்லாம் எவ்வளவு காசு? இதுக்கு மேல தாண்டது. ஆனா நம்ம விடிய விடிய உழைக்கிறோமே, நம்மளுக்கு மட்டும் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? என்ன பண்றது? என்ன அப்படியாப்பட்ட கலை இன்னைக்கு ஆடல் பாடல் நடக்குது 3 மணி நேரம். இந்த 3 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு மேல போயிருது, 1.5 லட்சத்துக்கு மேல போயிருது. அது 3 மணி நேரம். பாட்டு கச்சேரி நடக்குது எத்தனை மணி நேரம்? 3 மணி நேரம். இதெல்லாம் இல்லாம இது என்றோ தோன்றப்பட்டது நாடக கலை என்பது. என்றோ தோன்றப்பட்ட காலம் இன்றைய வரை நிலைச்சிருக்கிறதுனாக்கு அது நீங்க கொடுக்கிற செல்வாக்கு தான். ஊர்ல திருவிழா கும்பிட்டாக்க என்னைக்கா இருந்தாலும் எத்தனை நிகழ்ச்சி வச்சாலும் சரி, இந்த நாடகத்தை மட்டும் நிப்பாட்டவே மாட்டாங்க. அதுல 10 பேர் இளைஞர்கள் சேருவாங்க, 10 பெரியவங்க சேருவாங்க. நம்ம ஊர்ல நாடகம் வைக்கலாம், அது ஒன்றும் சரியா வராதியா அப்படிங்கிறது. என்ன கலையிலே சிறந்தது நாடக கலை. இந்த கலை தான் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சித்தப்பை பெரியப்பை மாமே மச்சனை அங்கும் பங்காளி அனைவருமே பார்க்கலாம். பாட்டு கச்சேரியை பார்க்கலாம், ஆடல் பாடல பார்க்க முடியுமா? இவனை மாதிரி பொறுக்கி பையன் தான் பார்க்க முடியும். ஆமா, இவன் ஒரு ஆள் அன்னைக்கு பார்க்கிற விராலிமல்ல நின்றுட்டு ஆளு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அங்க என்னத்தையும் அப்படி பார்க்கறானோ தெரியல. அதான பார்த்தேன். அப்படிங்கிற கலை நாடக கலை. என்ன காலத்தை அனுசரிக்கணும், நேரத்தை அனுசரிக்கணும். ஏன்னா நான் சொல்ல போற கதைனாக்கு ஒரு பெரிய கதையில இல்லைங்க, சின்ன கதை. இன்னைக்கு பார்த்தா எங்கேயுமே தண்ணி இல்லை. காரணம், நீங்க ஆரம்பத்துல அண்ணன் தூண்டி விட்டாரு. என்ன வீட்டுக்கு போனா ஆள் இல்லைன்னு சொன்னதுக்கு என்ன சொன்னாரு? வேலை, அருமையான வேலை. இந்த உலகத்துல எந்த வேலை இல்லையோ அந்த வேலை வந்துச்சு. விவசாயி எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்? ஏன்னா எனக்கு அந்த வேலை தான் பிடிக்குது, நான் இங்கதான் போவேன், சரி வேற பக்கம் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்ட்டு விவசாயம் பூரா கெட்டு போச்சு. அதனால அன்னைக்கு பிடிச்ச மழை, அன்னைக்கு வராம நின்ன மழை இன்னமும் சரியா மழை பெய்ய மாட்டேங்குது. குடிக்க தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டோம்னா எல்லாம் பாட்டில் தண்ணியாத்தான் இருக்குது. அது அப்புறம் மின்னல் வாட்டர்ப்பா, அந்த மாதிரி தண்ணி தான் கிடைக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னாக்கு உலகத்துல லஞ்சம் கொடுக்காத வேலை, மத்திய கவர்மெண்ட் வேலையா? அப்படியாப்பட்ட வேலை, கஷ்டமில்லாத வேலை, ரொம்ப கஷ்டமான வேலை. அந்த வேலை தான் அந்த 100 நாள் வேலைன்னு சொல்லக்கூடிய வேலை.
இந்த 100 நாள் வேலை என்னைக்கு வந்துச்சு என்ன வெத்த மகராசி எல்லாம் குளத்துல கொண்டு போய் கைய வச்சாங்க அன்னைக்கே தமிழ்நாட்டுல சுத்தமா மழையே இல்லாம போச்சு. குளம் பூரா காஞ்சு போய் கிடக்குது. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஏதோ நல்லபடியா மழை பெஞ்சிச்சு. குளம் குட்டையெல்லாம் நிறைஞ்சு குளமெல்லாம் கலங்கி போயிட்டு இருந்துச்சு. அது மாதிரி வருஷத்துக்கு ஒரு வருஷம் விட்டு இந்த வருஷம் அநேகமா மழை பெய்யுமான்னு நினைக்கிறேன். அப்படி பெய்யணும். பேஞ்சாதான் நம்மளும் நல்லா இருக்க முடியும். இல்லன்னா அடிக்கிற வெயிலுக்கு மேலேயே எரியுது கீழே எரியுது. இப்படி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இவங்க வேலை பார்க்கறதுல 3 ஜாமான் தேவைப்படுதுங்க. என்ன ஜாமான்? அதை மட்டும் விளக்கமாக இல்லைங்கய்யா. என்னென்ன ஜாமான்கள் அப்படின்னாக்கே முதல் மண்வெட்டி. இந்த மண்வெட்டி எது கொண்டு போறாங்க? இவங்க போய் படுத்து தூங்குற இடத்துல லேசா பில்லு இல்ல முளைச்சிருந்துச்சுன்னா அந்த பில்லுக்கு சேம் பண்ணி விட்டுப்புட்டு பில்ல செதுக்கி விட்டுப்புட்டு துண்டை வெறிப்பாங்க. துண்டை வெறிச்சு படுக்கும் பொழுது அதை படுக்கிறக்காண்டி மம்முட்டி கொண்டு போறது. மழை பெஞ்சாக்க மண்வெட்டி உடைக்காம இருக்குது வெட்டி போடுறவா அதெல்லாம் கிடையாது. எம்பிட்டு அகலந்தான் கொண்டு போறாங்க மம்முட்டி. அதையும் மம்முட்டியில தூக்கிட்டு போறாங்க. அப்படியாப்பட்ட வேலை. 2வது இரும்பு சட்டி. இந்த இரும்பு சட்டி, இந்த கார சட்டி, தக்காளி சட்னி, சின்ன தேங்காய் சட்னி. நீ அந்த சட்டியே பார்த்துட்டு தெரியுது. சாந்தி சட்டியே பார்த்து நீ சாந்தி சட்டியை என்னைக்கு பார்க்க ஆரம்பிச்சியோ அன்னைக்கு குளுக்கோஸ். ஆமா, இந்த இரும்பு சட்டின்னு சொல்லக்கூடியது. அது மழை பெஞ்சாக்க என்ன பண்றது? மண்ணள்ளி கொட்டவா? அதெல்லாம் கிடையாது. இவங்க போய் கீழே படுத்தாக்க மேடு வெள்ளமா இருந்துச்சுன்னா கழுத்தை கீழே வச்சா கழுத்து சுலுக்கிக்குமா. அதனால தலைக்கு வைக்கிறதுக்கு தலைவாணியா கொண்டு போயிடுவாங்க. 3வது எம்பிட்டு நெட்டு பாட்டுக்கல்ல தண்ணி. என்ன தண்ணி? தண்ணிக்கல்ல தண்ணி, பச்சை தண்ணி, புளிச்ச தண்ணி. இவங்க வேலை பார்க்கறதுக்கு கலப்பு வந்துருதான். அந்த கலப்பு காண்டி கொண்டு போய் குடிச்சு போட்டு நல்ல உச்சி வெயில் அடிக்கும். அத்தா கருப்பாயி இங்க நல்லா தெரியுது, அங்க போய் உட்கார்ந்துகிட்டு பேசுவோம் அப்படிங்க சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? அங்க போய் பின்னாடி 4 பேரு, அதுக்கு முன்னாடி 4 பேரு காலை விரிச்சு போட்டு உட்கார்ந்துகிட்டு 2 காலையும். ஆமா, ஆத்தா உள்ளத வெறினா குத்துறேன். என்னத்த விரிக்க என்னத்த குத்த? தலையில பேணு கிடக்குதாமையா. வீட்டுல இருந்தா சண்டை கட்டி விட முடியாது. ஆமா, அங்க ஓனாதான் சண்டை கட்டி விட முடியும். நல்லா இருக்கிற குடும்பம் கெட்டு போற காரணம் அந்த 100 நாள் வேலையில்தான். அங்க போய் வெறிச்சு வச்சுக்கிட்டு 2 குத்து குத்துனோன்னு 3வது குத்துக்கு ஒரு பெரிய போட போட்டுருவாங்க. எப்படி? உன்னைய பேணு பாக்கவா கூப்பிட்டு உன் புருஷன் நடத்தையே சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க அந்த அக்காவுக்கு எப்படி இருக்கு? ஆகா, நம்ம வேவா வெயில மண்ணு தூக்கி சமக்கிறோம், இவன் இந்த வேலை பண்றானா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து தூக்கி பிடிச்சுக்கிட்டு வர்றோம். அட சேலைய கட்டிக்கு கட்டாம தூக்கி பிடிச்சுக்கிட்டு வந்தோடனே வீட்டுல ஐயா மட்ட மல்லாக்க பப்பரிக்கான படுத்து கிடப்பாரு. இந்த நான் வந்திருக்கிறேன், உனக்கு எந்திரிக்கலையா என்னது அப்படின்னு எழுப்பி விடும். எழுப்பி விட்டோட 8 பிடிப்பாரு. என்னத்த குடும்பிய பிடிச்சா 2 குத்து குத்துனா குத்துருவாரா? அந்த குத்தோட அந்த குடும்பம் குடுக்க சாக வேண்டியது. அதனாலதான் 100 நாள் வேலை நடந்துகிட்டு இருக்குது. இந்த 100 நாள் வேலையை பத்தி நான் கேவலமா சொல்லல, நடந்த விஷயம், நடந்த நிகழ்ச்சி அதுதான். அப்படிங்கிறனால ஆட்டக்காரன் ஆழ்ந்த ரொட்டுக்காரன் நாயமெல்ல ரெட்டுக்காரன் நல்லவங்க கூட்டுக்காரன் நல்லா பாடுபாட்டுக்காரன் காந்தி பிறந்த நாட்டுக்காரன் கம்பெடுத்த வேட்டுக்காரன் பெரியவங்க வரவுக்காரன் இறக்கமுள்ள மனசுக்காரன்டா. நான் எப்பொழுது ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரன்டா, எப்பொழுது ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரன்டா. அடிக்கேனா அடிக்கா இருக்கு சாலைகளில்
இன்னைக்கு என்ன நாள் வச்சிருக்காங்க? சில பேத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேத்துக்கு தெரியாம இருக்கலாம். சொல்ல வேண்டிய நம்மளோட கடமை, கேட்க வேண்டியது மக்களோட கடமை. என்ன தினம் வைத்திருக்க நாடகம் அருமையான நாடகம், ரொம்ப சிறப்பான நாடகம், பக்தி நாடகம். பக்தி வரசு கொண்டும் சொல்லக்கூடிய பாசிமதம் அர்ஜுனன் தவசி என்று சொல்லக்கூடிய பாசிமதம் என்று சொல்லக்கூடிய நாடகம் நடைபெறுகிறது. இந்த நாடகத்தில் வெங்கட்டி நடிக்கும் நடிகர்கள் இவர்களை கதாநாயகன தொண்டிருக்கிறேன். பாசமிகு அன்பு ஜனமிகு அருமையினார் தமிழகம் என்றும் தனக்கு நிகர் தானே என்று விட்டு படிச்சு கொண்டு வரும் மரியாதைக்குரிய உயர்திரை அருமையினார் தொப்பம்படியை சேர்ந்த திரு என்பி தம்பி அவர்களை அர்ஜுனனாக நடிக்க கத்து கொண்டிருக்கிறார். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு பொன்னகையில் கண்டேனே, பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார், கருணையுள்ள நெஞ்சிலே கோவில் கொள்கிறார். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு பொன்னகையில் கண்டேனே. கதாநாயக தோன்றிருக்கின்ற பாசமிகு அன்புச்சாரி நவரச நாயகி காணக்குள் சொற்பொன்று சொல்லப்படி அட்டுக்கு சொல் வசனம் பேசும் அழகான காணப்படும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அன்பு வாசத்துக்குரிய அன்புச்சாரி திருமதி உமா அவர்கள் இவர் மேலே ஏழகனியாக நடிக்க கற்றுக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கு பாட்டு எடுக்க நான் பாடுவாயே பாயோ சொல்லி விழு வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ, சொல்லி விழு வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல பொன்னுச்சாமி தமிழகம் என்று தனக்கு மரியாதைக்குரிய அருமையினார் பொன்னுச்சாமி அவர்கள் மேலே தர்மராக நடிக்க கற்றுக்கொண்டிருக்கிறார். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலக மொழி மதிக்கும் கூட மிதிக்கும் மதியாத தலைவாசல் மிதிக்காது என்று மனிதனுக்கு அவை சொன்னது, அவை சொன்னது மதிப்புக்கு மரியாதைக்குரிய அன்பு பாசத்துக்குரிய அன்பு ஜாமகி அருமையினார் தங்கப்பாண்டி அவர்கள் மேலே பீமன் காலமேலுடன் பேராணையாக நடிக்க கற்றுக் கொண்டிருக்கிறார். அதற்கனையாக மதிப்புக்கு மரியாதைக்குரிய அன்பு பாசத்துக்குரிய அன்பு ஜாமகி அருமையினார் தமிழகம் என்று தனக்கு தானே வெற்றி முடிச்சு கொண்டு வரும் மரியாதைக்குரிய உயர்திரு பி சொக்கர் அவர்கள் மேலே கிருஷ்ணன் காளிதேவியாக நடிக்க கற்றுக் கொண்டிருக்கிறார். உள்ள குழல் கொடுத்த மூங்கில்களே புருஷோத்தமிழ் புகழ் பாடுங்களே, அன்றாடும் தங்கை நதி தோட்டங்களே எங்கள் மதிசோதன்மை அழகு பாருங்களே. உள்ள குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமிழ் புகழ் பாடுங்களே. அருமையான பக்கமேளம், ரொம்ப சிறப்பான பக்கமேளம் எழுந்தவிலும் அதற்கட்ட பிறகு எங்களுக்கெல்லாம் பக்க மேலம் என்று சேர்த்துக் கொண்டிருக்கும் 6 மணி சக்கரவர்த்தி 6 மணி கல்லன் சொல்லக்கூடிய மரியாதைக்குரிய அருமையினோர் தமிழகம் என்றும் தனக்கு நிகர் தானே என்று விட்டு முடிச்சு கொண்டு வரும் பாசமிகை அருமையினோர் ஸ்ரீ வடிவேல் அவர்கள் மேலே 6 மணியும் பெண்பாக வாசிக்க காத்து கொண்டிருக்கிறார். அங்கே வசந்தகள் ஆலமரம் 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 அங்கே ஆலமரம் அரங்க அடிய குட்டி ஒன்படியில் நடங்க ஆலமரம் அரங்க அடிய
அடிய குட்டி ஒன்மடியில் நாடரங்க எனக்கு தாலாட்டு சொன்னவளே 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 நம்ம காதல்னு கைபிடிச்சு நம்ம கடைசி வரை இருப்போம் என்ன அடிய குட்டி காதல்னு கைபிடிச்சு நம்ம கடைசி வரை இருப்போம் என்ன சத்தியங்கள் செய்தவளே 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 பொண்ணு மலை போல நம்பியிருந்த என் மனசுலயே எண்ணிருந்த அடிய குட்டி மலை போல நம்பியிருந்த என் மனசுலயே எண்ணிருந்த என்ன தாங்க மறந்து போனதெங்க 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 மறந்து மறந்துருந்து மத்தொழுக சொல்லுறாங்க இந்த ஒரு சனா பேசுறாங்க அடிய குட்டி ஒன்னதான் ஒன்னே நான் மறந்திருக்க இந்த உலகத்தில மறந்துமில்லை 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 மறந்து மறந்து இருந்து மத்தவங்க சொல்லுறாங்க உன்னை நான் மறந்திருக்கேன் இந்த உலகத்தில மறந்துமில்லை மறந்திருந்து மத்தவங்க சொல்லுறாங்க உன்னை நான் மறந்திருக்கேன் இந்த உலகத்திலே மறந்துமில்லை மறந்திரு மறந்திருந்து மத்தவங்க சொல்லுறாங்க உன்னை நான் மறந்திருக்கேன் இந்த உலகத்தில மறந்துமில்லை கொண்டு
முடியாது ஒன்னே நான் மறந்திருக்கிறேன் இந்த உலகத்திலே மறந்தோம் இல்லை இந்த உலகத்திலே மறந்தோம் இல்லை இந்த உலகத்திலே மறந்தோம் இல்லை. நன்றி நன்றி நன்றி. எல்லாம் அருமையான பாட்டு அருமையான பக்கம் அதை வாங்கிக்க வாங்க சாமி முத பேரனைகளோடு சேர்ந்த பூமி மாமா அவர்கள் என்பது அங்கு கொண்டு இந்த பாடலை பாராட்டி 100 செல்வத்தை வாரி வழங்கியுள்ளார்கள். என் சார்பாகவும் தம்பி மாமா கலைக்குழு சார்பாகவும் மனமார்ந்த நன்றி நன்றிகள் வணக்கம் வணக்கம். உங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துட்டேன். கண்ணனுடன் நாயக்கம்பட்டியை சேர்ந்து தங்கவை அந்த நபர்கள் என்பது அம்பு கொண்டனுக்காக 100 செல்வத்தை வாரி வழங்கியுள்ளார்கள். என் சார்பாகவும் தம்பி நாய்க்கம் கலைக்குழு சார்பாகவும் மனமார்ந்த நன்றி நன்றிகள் வணக்கம் வணக்கம். உங்களுக்கு மட்டுமா கொடுத்திருக்காங்க எனக்கும் கொடுத்திருக்கிறாங்களா? ஆமா சரி சரி. உள்ளூரை சேர்ந்த அருமையினார் பாசமிகு அன்பு உள்ளங்கள் பிரகாஷ் அன்பு உள்ளங்கள் என்னை பாராட்டி ரூபாய் 50 அன்பல் வழங்கி பெருவசத்துள்ளார். அன்பல் வழங்கி அன்புள்ளத்துக்கு கலை குடும்பத்தின் சார்பாக அருமையினோர் ராஜ நடிகர் மரியாதைக்குரிய உயர்திரை கதாநாயகன் என்பி தம்பி அருமையினோர் கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி வணக்கம். அதற்கு மிருதக சக்கரவர்த்தி மிருதக வித்வான் சொல்லக்கூடிய பாசமிகு அருமையினோர் மரியாதைக்குரிய தமிழகம் என்றும் தனக்கு நிகர் தானாண்டு வெட்டு கொண்டு வரும் மாரிமுத்து அவர்கள் உண்மையை மிருதகம் தமிழ் அவசியக்க தோன்றியிருக்கிறார். எனக்கு எங்க போனாலும் இப்படி ஒரு மிஷன் 1000 பேரு சும்மா இருந்தாலும் ஆனா ஒருத்த மட்டும் அவங்க பாசத்தை மறவாது மேல கோயில்பட்டி சேர்ந்த தேவா அண்ணன் நபர்கள் என்பது அம்புகோண கணக்காக 100 செல்வத்தை வாரி வழங்கியுள்ளார்கள். என் சார்பாகவும் எம்பி தம்பி கலைக்குழு சார்பாகவும் மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. நீ அவசரப்பட்டு புள்ள மொட்டை கொண்டே வெளியில வந்துடும் அவ்வளவுதே. அப்புறம் நீ அப்புறம் எங்க தேடி போறேன்னு தெரியாது. ஆமா பேசாம எழுதப்படும் மறுக்கிறத பல வாத்தியம் சொல்லக்கூடிய பாசமிகு அன்பு தம்பி மரியாதைக்குரிய தமிழகம் என்றும் தனக்கு தான் என்று விட்டு முடிச்சு கொண்டு வரும் அன்பு தம்பி மாரிமுத்து அவர்கள் உண்மையை ஆளோடு சேர்க்க தோன்றிருக்கிறார்.
சொல்லக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய கஞ்சா மாஸ்டர். ஐயோப்பா, நேத்து போனவங்க அப்படின்னு சொல்லி போனவங்க போலீஸ் உள்ள விட்டு போயிட்டாங்க. ஐயோ இது வேற வினையா? சிஞ்சா மாஸ்டர் சிஞ்சா மாஸ்டர். அன்பு மாப்பிள்ளை மரியாதைக்குரிய தமிழக மீண்டும் தனக்கு தானே விட்டு மரியாதைக்குரிய மாப்பிள்ளை முருகன் அவர்களும் இல்லை தாளத்தை சேர்க்கத்து கொண்டிருக்கிறார். அருமையான பக்கமேளம், ரொம்ப சிறப்பான பக்கமேளம். அவர்களுக்கு எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி, எனது வணக்கம். அதற்கிடையாக எங்களுக்கெல்லாம் சிறந்தவல்லை சீன் அமைப்பு, வண்ண வண்ண சீன் அமைப்பு, எஸ் கவிதா, எஸ் கௌசல்யா சீன் கமலி இருப்பிட மணப்பாறை மணப்பாட்டை தெரிவித்துக் கொண்டு அதற்கிடையாக கொட்டகை எந்த வட்டகளே கிடையாது. ரொம்ப சிறப்பானவல்லை கொட்டகை அமைத்த அன்பு உள்ளவர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் விளக்கம் இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஊரவர்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி, எனது வணக்கம். அதற்கிடையாக நாங்கள் மெதுவாக பேசினாலும் தள்ள தெளிவாக ஒளி ஒளி சிறந்த சாலம் VS மணி ஆடியோஸ் இருப்பிடம் கொட்டப்பட்டி கொட்டப்பட்டி கொட்டப்பட்டி. முடிஞ்சதா? பம்பை பசத்து மறுவாது பம்பரங்குடியை சேர்ந்த கண்ணச்சாமி அந்த நபர்கள் என் மீது அம்பு கொண்டு எனக்காக 100 செல்வத்தை வாரி வழங்கியுள்ளார்கள். என் சார்பாகவும் நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி 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 நன்றி. எனக்கு சிறப்படமல்லே எனது அருமை மாமா, பேர் சொல்லாமல் போயிட்டாரு, யாரும் இல்லை. அருமை மாமா அவர்கள் எனக்கு ரூபாய் 50 ரூபாய் அன்பு வழங்கி பெருமை சேர்த்துள்ளே. அருமை மாமா அவர்களுக்கு எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி, எனது வணக்கம். அருமையான ஒளிபரப்பு நிலையம் எங்கு சென்றாலும் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும், வளர வேண்டும். அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றி, எனது வணக்கம். அதற்கிடையாக சாப்பாடு அருமையான ஏற்பாடு. ஆட்டு முட்டை, ஆட்டு கொட்டை, பூமுட்டை, நாட்டு முட்டைங்க. நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிடலையா? ஏன்னா இப்ப நாடகம் ஆடிட்டு வீட்டுக்கு போனோம், பெத்த தாய் எதை பார்ப்பாங்க? வைத்த பார்ப்பாங்க. உள்ள சாப்பிட்டாலும் சாப்பிடலையோ அப்படின்னு வைத்த பார்ப்பாங்க. கட்டின மனைவி எதை பாப்பா? பாக்கெட்ட பாப்பா, வெயிட்டா இருக்குதா இல்லையான்னு. அவன் பாக்கெட்ட பார்த்தா நம்ம எதை பார்க்கலாம்? அவன் ஜாக்கெட்ட பார்க்க வேண்டியது. என்ன சொல்ற? ஆமா சரி. ஏன்னா பாக்கெட்ட பார்த்தா குடியாரன் குடிச்சிட்டு வந்தானே. யார சொல்ற? உங்களை சொல்லுவனா? சரி. ஏண்டா நீ எல்லாம் மனுஷனா? உங்களை சொல்லுவனா? டேய் நீ எல்லாம் எதுக்குடா மனுஷன் இருக்கிற அப்படின்னு என்னையே கேட்கிறாங்க. வீட்டுல குடிகாரன் குடிச்சிட்டு வந்தானோ இல்ல காசை கொண்டு வந்தானோ கொண்டு வரலையோ அப்படின்னு கட்டின மனைவி பாக்கெட்டை பாக்குறான். ஆனா பெத்த தாயை மிஞ்சிட்டாங்க இன்னைக்கு சாப்பாட்டுக்கு. அந்த சிரிச்ச கலையோடு, அப்படி சிரிச்ச கலையோட சாப்பாடு வச்சதானே நல்ல வயிறு நிறைய சாப்பிட முடியும். அருமையான சாப்பாடு, ரொம்ப சிறப்பான ஏற்பாடு. அன்பு உள்ளவர்களுக்கு எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி, எனது வணக்கம். அதற்கிணையாக எந்த நாடகத்தை இப்படித்தான் அமைக்க வேண்டும் என்று அறுவடுபட்டு அமைத்த நாடக அமைப்பாளர் பாசமிகு அருமையினார், எங்களுக்கெல்லாம் பொறுப்பாளர் மகி மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமையினார் சத்யவன் சௌத்ரி, தூக்குத்திக்கி, அரிச்சந்திரா, பாசுபதம், பவளக்குடி, முத்தளமன், பொன்னசங்கர், மதுரை பாண்டி, மகமாய், வலிதிருமணம் புதியதாக தோன்றப்பட்டே நல்லவங்கள் என்று சொல்லக்கூடிய நாடகம். இதுபோல நாடகத்தை அருமையினார் சீனமனாய்க்கர் அருமை அண்ணாட்ட கொடுங்க. சிறந்ததொரு நடிகை சிறந்தவர்களை நடத்தி தன்னை கேட்டுக்கொண்டு, அண்ணே நான் போற புள்ள வரோம்,
எல்லாம் தான் வருது. ஆமா. போனாத்தானே புள்ள வரும். நாங்க சிக்னல் காமிச்சாலே புள்ள வரும். அப்போ உங்க டவர் அவ்வளவுதானே பாக்குறேன். சிக்னலை காமிச்சா புள்ள வந்திருக்கிறீங்களா? நாங்க இங்க போய் முட்டி மோதி வெளியே தள்ளி விட்டோம். அப்படினால புள்ள வெளியே வந்துருந்தேன். அப்படியா? அடே அப்பா, அருமையான டான்சரியா. ஆட நலகை, ஆடாட அபிநய சுந்தரி, ஆடாட. யாயா யாயா டான்ஸர் தான் இதானே டான்ஸர். யாங்க யாங்க என்னங்க? இன்னைக்கு மாதிரி டான்ஸர் எதுக்கு பார்க்கல? இல்ல. பாப்பா புதுசா பார்க்கறேன். புள்ள நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். நானும் புதுசா லைட்டா சந்திக்கிறேன். பயந்து வந்து வரைக்கும் அந்த புள்ள சொல்லுமா என்ன மோட பயந்து செக்க செவேன் இருக்குது. இல்லண்ணே புள்ள அழகா இருக்கு. 150 பவுடர் கால அடிச்சோடி வர 150 ரூபா பவுடரா? சீனி நோடி போ. ஆடாடி. ஆட நலகை, அபிநய சுந்தரி, திண்டுக்கல் லட்டு, புதுக்கோட்டை சிட்டு, எனக்கு ஏத்த முட்டியா? வாடி கோப்பா. அடே அப்பா, போட்டா இப்படி போடணும், கட்டினா இவ்வளவு கட்டணும், இல்லாட்டி இல்லன்னா கட்டினவனை புடிச்சு காலை தொட்டு கும்பிடணும். சாமி சாமி, அந்த வேலையை நான் செய்யல. அன்பு சேரி நாட்டிதார் என்று சொல்லக்கூடிய கோகிலா அவர்களை டான்சராக நடிக்க கற்றுக்கொண்டிருக்கிறார். கருவேக குண்டலுக்கு கால் கொலசி சந்ததிக்கு வடிவான வடிவழகி கோகிலாவான் கோயில்வா சத்தத்துக்கு நெடுந்தூரம் ஒகலடா யாரோ எனக்கு மட்டும் நடுங்கலடா நெடுந்தூரம் ஒகலடா யாரோ எனக்கு மட்டும் நடுங்கலடா அவ்வளவுதான் தீர்மானத்தை எப்படி தீர்மானம் நல்லா இருக்கா? சத்தியமா சொல்றேன், நீங்க நல்லா பாடுறீங்க, நல்லா வாசிக்கிறீங்க, இதுல எல்லாம் எந்த குறையும் இல்லை. நீங்க மண்ணு விளங்கினாலும் கூட மசுறு கூட விளங்க முடியாது. என்ன பொசுக்கு பிடிச்சோட்டா? அப்படி நான் சொல்லுவேனா? அப்படி சொல்லி நீங்க தான் இந்த பிள்ளைய வச்சிருக்கீங்கன்னு இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு. ஏய் நாங்க எதுக்கு வச்சிருக்கிறோம்? நீ சொன்னாலும் உண்மைதான். நாங்க தான் வச்சிருக்கோம். எதுக்கு? எதுக்கு டோக்கன் கொடுக்கவா? 6 மாசம் தொழில் நாடகத்துக்காண்டியே. தொழிலுக்காண்டியா? அப்புறம் வந்து அப்ப உங்கள்கிட்ட தான் டிக்கெட் வாங்கணும். எங்களை கேட்டு அந்த பிள்ளைக்கு குத்தணும். ஆமா. என்னத்த ரசீது காலங்கள்ல ரசீது குத்தணுமா? குத்த முடியாது. உங்களை கேட்காம குத்த முடியாது. குத்தனா அவ்வளவு செல்லாது, ரசீது செல்லாது. ஏப்பா இப்பவே அட்வான்ஸா கேட்டுக்கிறேன். வையாசி 21க்கு நான் குத்தி கேட்டா எங்களுக்கு 6 மாசம் வரைக்கும் ஒரு தடவை ஃபுல்லா ஆமா. காலி எல்லா தேதியும் குத்தி இருக்குது. இதுக்கு மேல உங்க பக்கம் நான் வர மாட்டேன். தெரிஞ்சு வச்சுனா எல்லாம். ஆமா. இருக்கட்டுங்க. அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. எனது வணக்கம். உங்கள் முன்னாடி பப்பனாக எடுத்துக் கொண்டு போவான். சின்ன சிறுவனாக இருந்தாலும் யாரே போய் பிள்ளை வர சொல்லி போனேன். ஒரு டீ வேற கொண்டு வந்தா, டீ குடிக்க பிள்ளை வர சொல்லி யானே அப்படி. எப்பா அவரு அவசரப்பட்டாரு, அவரு அவசரப்படலாம். ஏன்னா அவருக்கு படுத்து தூங்குற நேரம் வந்துருச்சு. நேரம் வந்துருச்சு. ஆமா, அவரு அவசரப்படலாம். அந்த பிள்ளை கல்ல வந்து சென்னா தூக்குவேன்னா அவருக்கு அவசரம். அந்த புள்ள வந்தவன தூக்குமா, எதை? இல்ல காலை தூக்குமா, இல்ல எதாச்சும் காட்டுமா? எதை? ஆட முகத்தை முகத்தை காட்டி அப்படி குலுக்குமா? அத கைகாலத அப்படி குலுக்குமா? அத குலுக்குச்சுன்னா உள்ள எது தெரிஞ்சிச்சுன்னா, அட சட்டி இட்டி போட்டு இருந்தாலும் முட்டை குண்டியா வந்துருச்சானுப்பா தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, அதை பார்த்தோன்னா வண்டி செட்டுக்கு போயிடும். அவ்வளவுதான். அதனால அவரு அவசரப்படுறாரு. நீங்க அவசரப்படுறீங்களே என்னத்தினால? இல்லையே, நாங்க ரசீது போட்டேன். வேற பக்கம் 4 பக்கம் கூட்டி போயிட்டாங்க. சரி, ஒரு வாரத்துக்கு அப்புறம் என் தங்கச்சி நிறுத்த கல்ல வாங்குறேன். உங்களுக்கு தங்கச்சியா? நான் வந்து தங்கச்சில இருக்கட்டுங்க. உங்கள் முன்னாடி பப்புனாக எடுத்துக் கொண்டு போவன். சின்ன சிறுவனாக இருந்தாலும் தெரிந்திருந்தாலும் திருமணி சொல்வது என்னோடமை, கைக்கொண்டு உங்களோடமை. என்பி பள்ளி பழுது பப்புனாகவும் பல வேலையும் நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறது கேட்டுக்கொண்டு போயிட்டு பிள்ளைய அனுப்புவோமா? பிள்ளை ரெடியா? பொட்டு வச்சா ஊருக்கு நீ மகுடா, அதை தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரன தங்கரதா. பொட்டு வச்ச ஊருக்கு நீ மகுடா,
ஐயா உயர்தல் காவல்துறை அதிகாரி அவருக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி. இந்த நாடகத்தை சீரோடு சிறப்பு நடத்தி கொண்டிருக்கின்றேன். அத்தனை உள்ளங்களும் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும். அவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றி எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அச்சுவலா பத்தரிசி கீரை விடவே குத்து சபா ஹலோ 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 கேக்குதா? என்னம்மா? நான் மைக் செக் பண்ணேன். நானும் செக் பண்றேன். நானும் செக் பண்றேன். என்னமோ வடிவேலனே தங்கச்சி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சாமி. நான் அண்ணன் சொன்னோனே தங்கச்சின்னு சொல்ற முதல் நாள் நின்றா. என்ன சொல்ற? நான் என்னைக்குமே தங்கச்சி மாதிரி தான் நினைப்பேன். இல்ல பேச்சுக்கு வெளியே தங்கச்சியும் பாங்க.
என் தங்கச்சி உன்னே மாதிரியே இருக்குது. இல்லாட்டி 7 கடை ஓட்டுனேன். ஆமா நல்லா சார் நல்லா என்கிட்ட போ. எது ஆ? நல்லா இருந்து சொல்லிட்டு எங்கிட்ட போங்கிற ஆமா பாத்தியாலே பாருங்க பாருங்கல்லே அண்ணன்னு நல்லா சொல்ல இருக்கியா? கோவம் வரும். என்னன்னு சொல்றது அப்படி சொல்லுனே. நல்ல வேலை அந்த வேலையை செய்ய. நல்லா இருக்கியா? எத்தனை காட்டுல முக்காடு போட்டு வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி பயப்பட மாட்டேன். அழகா முக்காடு போட்டு போயிட்டு ஆரம்பத்துக்கு காட்டுக்கு போயிட்டு வந்தாங்க. நல்லா இருக்கியா? இப்போ அந்த தம்பி உன் பேர் என்னப்பா? மாரிமுத்து. எஸ் மாரிமுத்து. இது ஆறு மாரிமுத்து. ஆறு மாரி. இது ஓ மாரிமுத்து. இன்னைக்கு எல்லாம் வந்தவங்க மாரிமுத்து. இன்றைக்கு இறகத்தை பாரு. ஏம்மா, ஓ வீட்டு பக்கத்துல பொண்ணு கட்டிட்டாரு. நீ என்ன பேர் கேட்கிற? நல்லா இருக்கியாப்பா? நீ ஏன் அந்த கம்பெனியோட சேர்ந்தா? ஓ வாய். கம்பெனி இல்ல. ஆளுக்கு ஊனா சொல்லி போட்டதை நான் நல்லா இருக்கியாப்பா? ஒரு தாளக்காரனே. ஊமை எதோ உனக்கு பேசிய வாய் நீ தாண்டாப்பா மிருதங்க. ஆமா நாலு பேர் நல்லா இருக்கீங்களா? நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஏமா வந்தாலும் வாயை பத்திட்டு உட்காந்துருக்குற அவங்களே வாயை கிளறாங்க. என்னமோ படிவேலனே, தங்கச்சி. அதெல்லாம் புடம் போட மாட்டேங்கிறேன். ஆமா சாமி. அவ்வளவு பேசினா வாய்க்கு ஆமா. வருஷம் ஒரு பிள்ளை பெத்தா அதுக்கு தான் கேடு. என் வீட்டு பணத்துக்கு தான் கேடு. ஆமா அதனால சுருளு நச்சு நறுக்கு பச்சை மிளகாய் கிள்ளி அதுல வைக்கிறேன். தண்ணி வந்துருவேன். ஏய், அப்புறம் வேற என்ன வரும்னா சொல்லு. கண்ணுல வச்ச தண்ணி வராது. என்ன சாமி இப்படி? அண்ணே கொஞ்சம் வாடி ஹலோ, நல்ல கம்பெனி ரெண்டு ஒண்ணு ஒண்ணும் போல இல்ல. சரி, தட்டு போட்டு சாமி. நல்ல கம்பெனி ரெண்டு ஒண்ணு சேர்த்து. ஹலோ ஹலோ, சரி போலாமா? இந்தாமா அம்மா கோகிலா வா வா. இதான் நான் இல்ல 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 கோகிலா மட்டும்தான். எப்படி உடனே 4500 வாவா கொடுத்து அதுக்கு கூட்டி வந்தாங்களா? அதான் வெளியே இப்படி காட்டிட்டு நோடி போறது. எத்தனை நினைவுக்கு? ஆ, எத்தனை நினைவுக்கு? ஒரே நிலைக்கு தாப்பா. எப்பா ஏப்பா? எம்பெருமானே, ஆத்தா மாரியாத்தா, முச்சக்கொட்டை பெருமாளே, முச்சக்கொட்டை பெருமாளே, வந்த வேலை சுருக்குல செஞ்சுட்டு சொல்லுன்னு உள்ள போயிருமா? போலாமா? ஆ, கண்ணிமைக்கும் நேரத்துல காதல் கொண்டே நடி நாளைக்கு நாளை இருக்குதுனே. என்னமோ பிள்ளை கரண்ட் பண்ணது மாறி விட்டு கரண்ட் பண்ணது என்னடா கூட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கிறேன், நீ அந்த வேலை நல்ல கம்பெனியா சேர்ந்துருக்குது. இது சொல்றதா ரகசியமா சொல்லு. ஏத்து உடனே எதை பிள்ளைய ஏத்தி விடு கொஞ்சம். ஹலோ, அந்த கருப்பு கை வச்சு கொஞ்சம் ஏத்து உடனே நிறைய கருப்பா ரெண்டு பார்த்துருப்பா. விரல வச்சு திருக்குனே
அதை சிரிக்கும் செஞ்சாரியே ஒரு ரூபாய்க்கு சில்லறை போடு வேணாம், நான் ஏற்கனவே ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளை. என் வாய் என்ன சொல்றியா? ஏய், நின்னு பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? நல்ல பிள்ளை கோவில பிள்ளை போடுங்க. ஐயா, ஊரெல்லாம் பார்க்கபடி கல்யாணம் பண்ணிக்கலாம், உன்னை மட்டும் பார்க்க தாப்பால் கொடுக்கலாம்னு சரி சரிங்க. அப்புறம் நீ இப்படி இப்படின்னா அப்புறம் சரி நான் உன்னை பத்தி இப்படி இப்படி சொல்லல. சொல்லாட்டி நீ இப்படி இப்படி சொல்லு. எப்படி எப்படி ஐயோ கெட்டு குடிச்சாரா போட்டேன். சரி 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 சரி. போகலாமா? அப்ப நீ நோனி போ. அப்ப நான் நோடி போட்டா நோடி போட்டா இங்க ஒண்ணு அமுத்துறது கால் இல்லை. எதை? அமுத்துறது ஆள் இல்லை. சரா போயிட்ட போ. என்னது? ஊரெல்லாம் பக்கும்படி இப்படி சொன்னா சரி. அவர் ஆட்டுறது வாசிக்கல, அவர் சொல்லிட்ட ஐயோ என் நல்ல மனுஷனே, இந்த மாதிரி அழுத்தாப்பா நீ ராயப்பா பெட்டிக்கார. நீதாம்மா டான்சர். சரி வடிவேலண்ணே. தங்கச்சி என்னப்பா தங்கமான பிள்ளைய கூட்டிட்டு ஏய், நீ நோடி போ, நீ நோடி போ. ஆமா. நீ இல்லைன்னா அடிக்க ஆள் இல்லப்பா பேசாம. சரி வடிவேலண்ணே, தங்கச்சி நான் கொஞ்சம் வேற மாதிரி. வேற மாதிரி ட்ரை பண்றியா? ஐயோ இல்ல பாட்டுப்பா. என்ன எந்த எடுத்தாலும் தப்பாவே நினைக்கிறேன். தப்பாவே சொல்லாதே. தப்பா நான் சொல்ல மாட்டேன். என்னைக்குமே தங்கச்சியை தப்பா பேசுறேன். அடடா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அப்படி சொல்றேன் தங்க. உன்னை பத்தி எனக்கு தெரியும். அப்படி சொல்லு. என்னை பத்தி உனக்கு தெரியும். ஆமா. உங்க நாலு பேர்த்த பத்தி இந்த ஊருக்கே தெரியும். என்ன சொல்ற? இன்னைக்குதான் இந்த ஊருக்கே வந்திருக்கிறான். என்னமோ ஆத்தா எல்லாரும் ஓவியமே மச்சான் எனக்கு வாச்ச சித்திரமே சித்திரத்தை நம்பி எல்லாம் நானும் முத்திரைய பதிச்சேனையா Oh,
தூக்கி பொசிஷன்ல உட்காந்துருந்தேன். அந்த பொசிஷன்ல உட்காந்து ஒன்று தான் அடிக்கணும். அந்த ஐயோ ஐயோ, ஆமா. தப்பா தவறா பேசாத, கெட்ட வார்த்தை பேசுற நீ. என்ன சொல்ற? இப்ப என்ன சொன்ன? இதா ஐயோ, கெட்ட வார்த்தை பேசாத. இதெல்லாம் கவுச்சியா பேச மாட்டேன். என்ன சொல்ற? இந்த தமிழ்நாட்டிலே ச்சே, இந்த இந்தியாலயே கவுச்சி பேசாத ஒரு பொம்பளை பொம்பளை தான் நான் ஒரு ஆட்டேன். அப்படித்தான் முருகன் நேரத்தை சொன்னா அப்படி. வண்டி நல்ல அலங்காரமா மாமா, அதுக்குள்ள அஞ்சு வண்டி மாமா, அதுல சாமி ஏங்க தூக்காத ஒரு ஆள் அப்படியே வரிஞ்சு கட்டிட்டு ஆடலாம். பயங்க குறுகுறுன்னு பார்ப்பாங்க. நான் எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு தான் தெரியும். உனக்கு என்ன தெரியும்? தம்பி பேசாம இருப்பா. ஆயா ஐயோ அத்தா மாறி அத்தா வடிவேலண்ணே தங்கச்சி வடிவேலண்ணே நீ இப்படியே பேச அப்புறம் என்ன பண்றது? வரவா வரவா என்கிட்ட வர்றியா? நான் உனக்கு நல்லது கெட்டது சொல்லி தரேன். என்கிட்டயே வர்றீங்கிறேன். நான் என்னதான் பண்றேன்? நீ நல்லதுதான் சொல்லி தர. ஆமா இன்னமும் அந்த ஆத்தா விட்டு தெரியும். ஆமா தெரியுங்க. ஆமா உச்சப்பட்ட பெருமாளுக்கு தெரியும். இப்ப என்ன கொட்டை கொட்டை கொடுத்தாரா? சரி 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 அதை வேற யார் சொல்றீங்க? வடிவேலண்ணே தங்கச்சி நந்திரவா உங்க தாடி வர்றேன்னு சொல்றேன். சரி வா சாமி நீ. தப்பா தவறா எதுவும் பேசாதீங்க. சரி 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 வா 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 ஹலோ வா சாமி. அதோ வாராண்டி வாராண்டி வெள்ளேத்தி ஒருத்தன் என் மீது எய்தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. அதோ வாராண்டி வாராண்டி வெள்ளேத்தி ஒருத்தன் என் மீது எய்தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. எப்படி என் தங்கச்சா சூப்பர் பல பல சூப்பர் மாறி தம்பி
வரவா ஆடி வரவா நீ ஏன் நோக்கு கும்பிட்டு ஓடுறியா என்னமோ கிச்சலி சம்பா குத்தி எடுத்து மொச்ச குழம்பும் வச்சு எடுத்து யாரா கருத்தா படமா கருத்தா ஒரு பாட்டு பாடல பாத்துக்க நாடு செழிக்க வேணும் நல்ல கருத்தா படைச்சிடும் நாடு செழிச்சாதான் நல்ல மழை பெய்யும் தெரியாத பேசாம உட்காரு கிச்சிலி சம்பா குத்தி எடுத்து மொச்ச குழம்பு வச்சு எடுத்து மாமா அப்பா மாரிமுத்து மாரிமுத்து என் வாயை கலராத நாங்க அவிச்சு பேச மாட்டேன் சத்தியம் பண்ணிருக்கிறேன் எங்க மாரிமுத்து தண்ணி மேல சத்தியம் பண்ணிருக்கிறேன் உன்னை நம்பி யாருமே இல்ல மாரிமுத்து அண்ட மேல சத்தியம் பண்ணிருக்கிறேன் இன்னைக்கு தானே கரெக்டா சொல்லிருக்க நானும் எத்தனை ஊர் போயிருக்கு இன்னைக்கு தானே கரெக்டா உன்னை நினைச்சு மாமா நான் உருகி போனேன் மாமா கண்ணி படிச்சு நானா இப்ப கலகிறனே நினைச்சு மாமா நான் உருகி போனேன் மாமா கண்ணி படிச்சு நானா இப்ப கலகிறனே உன்னோட நினைப்பா உனக்குல இருப்பா உன்னோட நினைப்பா உனக்குல இருப்பா உன்னை நினைச்சு மாமா நான் உருகி போனேன் மாமா உன்னை வாழையில மஞ்சள் கொடுத்துருக்கேன் மாமாவுக்கு தொகுப்புல நான் மல்லிகை கொடுத்துருக்கேன் மாமா உன்னை வாழையில மஞ்சள் கொடுத்துருக்கேன் மாமாவுக்கு தொகுப்புல நான் மல்லிகை கொடுத்துருக்கேன் என்னோட உள்ளத்துல நான் உனக்காக வச்சிருக்கேன் என்னோட உள்ளத்துல நான் உனக்காக வச்சிருக்கேன் என் பாட்ட புரியலையா என்னவரே பக்கத்துல அக்கா சந்தோஷம் என் பாட்ட புரியலையா என்னவரே தாளக்காரண்ணே ஆடி வரவா இந்த கம்பெனியோட சேவகனே போப்பா போப்பா நீ நிக்கா பாரு போப்பா இன்னமும் சீரக சம்பா நெல்லு குத்தி நான் சோறு சமைச்சிருக்கேன் மாமா சோறு சமைச்சிருக்கேன் என்ன உனக்கு என்ன பிரச்சனை எதை பண்ணா நீ இருக்கிறீங்க நான் ஒரு பாட்டு பாடவா அப்போ உனக்கு குண்டல் அப்படி வருவாரு உள்ள வர பாடவா பட்டா மூச்சிடு என்ன நீதே உள்ளங்கால உச்சங்கால வரைக்கும் ஏறு அப்படி உனக்கு குளு குளுன்னு ஏறும் பட்டாம்பூச்சிடு சீரக சம்பா நெல்லு குத்தி நான் சோறு சமைச்சிருக்கேன் மாமா சோறு சமைச்சிருக்கேன் செல்லத்து மாமலை காரடி ரசம் வச்சிருக்கேன் மாமா ரசம் வச்சிருக்கேன் சாப்பிட வாரீங்களா சாப்பிட வாரீங்களா மாமா சாப்பிட வாரீங்களா சமைச்சு வாரீங்களா சீரக சம்பா நெல்லு குத்தி நான் சோறு சமைச்சிருக்கேன்
எப்படி மேல கை கொண்டு வராங்க ஜம்முன்னு எப்படி பிள்ளைக்கு உழைப்பு ஊத்தா ஊத்துது தமிழ்நாட்டுல நீ ஒரு ஆளா சொல்லிக்க பிள்ளைக்கு இன்னைக்கு உழைப்பு ஆமா உழைப்பு இல்லையா உழைப்பு இல்ல உழைப்புதான் தலைவரை வந்து பிள்ளை தூக்குச்சா நல்லா வத்தியா பல நான் உள்ள சொல்லிட்டே அனுப்பிச்சு விட்டேன் உள்ள அந்த பிள்ளைங்க சொல்லி விட்டுட்டே விட்டேன் உனக்காண்டி ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு நீ போன அடாடா காலை தூக்குமான்னு சொன்னேன் அந்த பிள்ளை தூக்குச்சா தூக்கலையா என்னத்த காலை தூக்குன நான் கீழே விழுந்துட்டு ஐயோ ஒருவேளை களை எடுத்து இருந்துச்சா இல்லையாப்பா அருமையான இடி அங்கிருந்து வந்து எதுமே அடிச்சதில்லை ஒருவேளை காஞ்சி காமாட்சியோட சேர்ந்த கையில நறுக்கணும் கரும்பு துண்டு இருக்கணும் ஒருவேளை வேறு மீனாட்சி மணி சேர்ந்த தோல்ல இருக்கணும் பச்சை கிளி இருக்கணும் ஒருவேளை கல்லால் சம்பள கட்சியில பொறுச்சுலே தெரியல சரி பொம்பளை புள்ள மாதிரி தெரிஞ்சிச்சு கூப்பிட்டு பேசுவோமா பேசுவோமா பேசலாம்னு பாக்குறேன் யாரு பெத்த பிள்ளைய இப்படி அனாதையா வந்து புலம்பிட்டு இருக்கிறேன் ஆமா புள்ள காணா எங்க காணாமல் போனவரை பற்றி அறிவிப்பு எங்க டான்சர் ஆடிக்கொண்டிருந்த அன்பு சோதரி கோகிலாவை காணவில்லை யார பின்னாடி கடத்திட்டாங்களா சுத்தி பாரு வரட்டும் அம்மா 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 வாமா வாமா அங்கெல்லாம் நின்று பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை ஆமா ஏன்னா நேரத்துக்கு தகுந்த மாதிரி காலத்துக்கு தகுந்த மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி காலம் நீங்க யாருமா நீங்க யாரு பின்னாடி நிக்கிறது யாரு சரி வெண்ணைக்கு கிளம்பிட்டாங்க பார்த்தேன் எப்ப நல்லா இருக்குதுப்பா ரெண்டு உடம்புக்கு நல்லா தாண்டா இருக்குது நல்ல கலர் சேர்ந்து இருக்குது பாரு அருமையான கலர் என்ன கலர் என்னை பார்த்தா ஆம்பளை பிள்ளை மாதிரி தெரியல நீ ஆம்பளையா ஏன் சந்தேகமா சந்தேகமா நான் அங்க கொண்டு போய் கைய விடுறேன் இல்ல சந்தேகமான கேட்டேன் எப்ப நீ யாரு கேட்டேன் நீ என்ன இனம்னு கேட்கல நானா இங்க ஆட வந்திருக்கேன் யாருங்க இல்லம்மா ஆட்டம் ஆட வந்திருக்கேன் ஆட வந்திருக்கேன் ஆமா ஆட வந்த உனக்கு என்கிட்ட என்ன பேச்சு உங்கள்ட்ட பேசணும்னு ஒரு ஆசை ஆசைப்பட்டு அம்புட்டை வித்துருவேன் அம்பட்டும் பூதியும் அதான பார்த்தேன் இல்லம்மா ஆசைப்பட்டினா அம்பட்டை இழந்துருவேன் நீ அதனால கேட்டேன் ஆசை கொண்டால் ஆபத்து நீங்க தமிழ்நாட்டு பெண்ணு தானமா ஆமாங்க சமையல் எல்லாம் தெரியுமா தமிழ்நாட்டு பொண்ணுதான் ஆனாலும் சமையல் கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் தெரியும் சமைக்கணும்னா என்ன தேவை சமைக்கணும்னா அரிசி பருப்பு இதெல்லாம் தேவை அரிசி பருப்பு எல்லாமே தேவை ஆமா ஒரு பானை சோத்துக்கு ஒரு அரிசி பதம் ஆமாங்க ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அதுக்கு முன்னாடி அரிசியா தான் இருந்துச்சு சோறா அரிசியா இருந்துச்சுமா இப்பத்தே நீங்க வந்திருக்கிற இப்ப அவங்க போயிட்டாங்களா ஆத்தாடி அத்தா ஒரு சோறு பதம் அதனால உங்கள்ட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கலாம்னு பாக்குறேன் கேளுங்க சின்ன கேள்வி பெருசாவே கேளுங்க பூவுலே பூ சிறந்த பூ நுனியில மலராத பூ என்ன பூ நுனியில மலராதா ஏன் நெற குடம் தளம்புமா அரை குடம் தளம்புமா அரை குடம் தாங்க தளம்பும் அரை குடம் தளம்பும் நல்ல பெரிய டான்சர் நினைக்கிறேன் போட்டி போட்டு ஆடலான்னு பாக்குறேன் ஆடுறதுக்கு நேரம் பத்தாது அதனால இன்னும் ஒரு வார்த்தைமா காம்பு இல்லாத பூ என்ன பூ காம்பு இல்லாத பழம் என்ன பழம் காம்பு இல்லாத காய் என்ன காய் இத சொல்லுங்க காம்பு இல்லாத பூ என்ன பூ நல்லா புரிஞ்சுக்குமா கோயிலா டான்சர் காம்பு இல்லாத காய் என்ன காய் காம்பு ஏன் எலுமிச்சம்பழத்துக்கு காம்பு இல்லையா எல்லா பழத்துக்குமே காம்பு இருக்கு நான் சொல்ல வேண்டிய இது காம்பு இல்லாத பூ என்ன பூ காம்பு இல்லாத காய் என்ன காய் காம்பு இல்லாத பழம் என்ன பழம் அதனால இந்த இடத்துல பக்கம் மேளம் என்ன உள்ள 5000 10,000 நிறைய கிடக்குது நம்ம வந்தோமா நம்ம நேரத்தை எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது என்னடா பப்பு டான்ஸ் இவ்வளவு நேரத்தை எடுத்துட்டாங்கன்னு சொல்லக்கூடாது
ஏன்னா நிறைய பேசலாம், பேச வேண்டிய இடத்துல பேசணும். ஏன்னா இங்க மக்கள்லாம் அருமையான நடிகர்கள், அருமையான கதையை எதிர்பார்க்கிறாங்க. ஆமா, ஆமா, ஆமா. அதனால இந்த இடத்துல யோசிச்சியா கொடுக்கலாமா வேணாமான்னு ஆமா நீ பேரை சொல்லிட்டு போங்க. இல்லம்மா, அவர் எனக்கு மச்சனு. நீங்க என்ன வேணும்? தங்கச்சி ஓ மோர கட்டை. ஏங்க தங்கச்சி கட்டின புள்ள பிறக்குமா பிறக்காதா? ஏய், தங்கச்சியை கட்டி கொடுத்தா பிறக்குமா பிறக்காதா? இந்த ஆய் ஊழிங்கிற வேலையில என்கிட்ட இருக்கக்கூடாது. என்ன எங்களுக்கு இருவருக்கும் அன்பல் பிள்ளைங்க பெருமை சத்த அருமை மாமா அவர்களுக்கு எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி, எனது வணக்கம். ஆடுன ஆடுவிகை, ஆடுவேன், ஓடுனா ஓடுவேன், உட்காந்தா உட்காருவேன், படுத்தா மானம் கெட்டு போயிடும். ஏமா யாரையா படுக்க சொல்ற வந்து அடுத்த ஆடுவீங்களா நிகழ்த்தமா? தெளிவா சொல்லணும். அப்படி அடுத்த ஆடுவீங்களா? ஆடுவேன், போட்டிடுவோமா? ஓட்டிடுவோம். போட்டியா? ஏய், ஓட்டுக்கவும்யா இல்லம்மா, போட்டிக்கு வருவீங்களா கேட்டேன். வர்றேங்க, அதுக்கு தானங்க பணப்படலாம். ஏட்டிக்கு புட்டியா எப்பாட்டு கேட்டியா? போட்டிக்கு வாரியா வீட்டுக்கு போறியா? ஐயா நீ யாரையா? ஏட்டிக்கு போட்டியா எப்பாட்டு கேட்டியா? தானமா இத நான் ஒத்துக்க மாட்டேன். ஏய், போட்டி போட்டு அடிச்சோன்னா நீ ஏறிட்டு வருவேன்னு தள்ளுன நான் பின்னாடி அங்க தள்ளுவேன். தள்ளு, அவருதானே தள்ளு. அதுல வடிவில் நேரம் தாங்கிப்பார். தாங்கிருவீங்களா? தங்கச்சியை தாங்கிட்டான். அடிரோட்டா அரவிந்துக்காரி, அடடே என் ரோசாப்பு சேலக்காரி. ஆமா சாமி. நான் கெட்டம்மா போகட்டுமா? என்ன மறைச்சு நிக்கிற சின்ன குட்டி? ஓஹோ, வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்புதாரே ஓடே வந்தாலும் வாடி புதுப்பட்ட போய்க்கலாம். வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்புதாரி, போனாலும் ஓடி புதுப்பட்ட போகலதாரி. ஏன் ஒதுங்குற? இல்லம்மா, டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இல்லம்மா. ஏப்பா ஏப்பா ஏன் ரொம்ப அழுப்பாசை தாங்க முடியலையா? உட்காந்து வேடிக்கை பார்க்கறேன்னு சொன்னீங்க. அப்படியா? பெத்தல மடிச்சு கொடு மாமா, நீ பெத்தல வெளியே சொல்லலாமா? நீ பெத்தல வெளியே சொல்லலாமா? பெத்தல மடிச்சு கொடு மாடே. குருட்டு புண்ணாக்கு. இங்க வந்து யார புள்ளி அங்க என்ன கேட்ட? ஏங்க அண்ணே, நீங்க வச்சிருக்கிற பெட்டி என்ன கலர்? வெட்டியா? ஆ. கருப்பு. இந்த புள்ள போட்டிருக்குது Dress கருப்பு. அதுக்கு தாங்க மாறி போச்சு. ஓஹோ, ஆ? சரி சரி சரி. அப்படி மாறக்கூடாதுனே. மாறி வண்டி போயிருச்சு. வண்டி ஃப்ரண்ட்ல போறது விட்டு ரிவர்ஸ்ல போச்சு. ஆட்களுக்கு உமையிலே ஏ ராதா திண்ணியும் இல்லை. ஆட்களுக்கு உமையிலே ஏ ராதா திண்ணியும் இல்லை. அது பொசனஸ். அது பிசினஸ் அந்த அப்படியா என் தம்பி சொல்றது பத்தியா பிசினஸ் தான். நான் ஒண்ணு மட்டும் சொல்லவா? என்ன சொன்னீங்க? தங்கச்சி இல்ல, இப்ப அவர் திரும்ப சொன்னீங்களே. நான் ஒண்ணு சொன்னேன். இப்ப என்னம்மா சொன்னீங்க? புஷ்பம் சொல்லு. என்ன சொன்ன அவர்கிட்ட? ஞானசாமி சொல்லலாம். இது கத்திரிக்காய் கத்திரிக்காய் காம்பு நின்ற கத்திரிக்காய். கத்திரிக்காய் கத்திரிக்காய் காம்பு நின்ற கத்திரிக்காய். தனி அடிவீங்களா? ரெண்டு போட்டு போட்டாலும் நறுக்கில் போடணும். கொஞ்ச வயசுக்கு மறை புள்ள உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமில்ல. கொஞ்ச வயசுக்கு மறை புள்ள உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமில்ல. ஏன் ஒரு காலம் தூங்கிக்கிறீங்க? பழக்க தோஷமோ? எனக்கு எப்போதும் அப்படிதாம்மா. நீங்க தூக்க மாட்டீங்க.
காலு தூக்காதீங்க. தூக்கணும் போச்சு மாறி. மாறி போச்சு. இதுல ஏறி மரத்துல ஏறி நவளும் போட்டும்மா எசப்பாட்டு படிக்கட்டு மகிழந்து ஒட்டு பண்டுகளை இளவாளம் தண்டுகளா அடிமான் எடுத்துகிற மேலே மகிரணத்து சின்னவளே மகிரணத்து சின்னவளே பாறையில நீ இருந்தா பாடுகுரல் கேட்கலையா பாடுகுரல் கேட்கலையா கண்ண கருத்துகில் ஏஜலுக்கா போட்டுக்குள்ளே ரொம்ப சிறப்பான ஆட்டம். நல்லா அறிய பாருங்க. ஆமா சுவாமி. ஏன்னா உனக்கு உடம்பு சரியில்லைங்கிறத பத்தி அறிவேன். அதனால ஊசி போட்டு அட கைய கொடுமா. ஆனா உன் கை இருக்குது. ஆஹா ஆஹா அல்வா பீஸ் மாதிரி இருக்குதியா. ஏமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன ஆகல? அண்ணே உனக்கு அண்ணே உங்களுக்குன்னு அண்ணே உங்களுக்குன்னு எல்லாம் ஊர்ல கேட்டு பாரு. என் உள்ளமே உனக்கு தாம்மா கோகிலா. என் உள்ளமே உனக்குத்தான். உள்ளமே உனக்குத்தான். ஏ உசிரே உனக்குத்தான். உள்ளமே உனக்குத்தான். உசிரே உனக்குத்தான். உள்ளமே உனக்குத்தான். உசிரே உனக்குத்தான். உன்னையோ என்னையோ பிடித்தா உலகமில்லை. தன்னைக்கும் பிடிக்கும் என்னைக்கும் விலகவில்லை. வாழ்ந்த உன்னோடு மட்டுமே வாழவே இல்லைய மண்ணோடு போயின தேருமே. உள்ளமே உனக்குத்தான். உயிரே உனக்குத்தான். பார்த்ததோ இரண்டு வெளியே மஞ்ச மறந்து போச்ச கோரலை கேட்டதோ பூவு பாட்டு கொடியில மறந்து போச்சு. பார்த்ததோ இரண்டு வெளியே மஞ்ச மறந்து போச்ச கோரலை கேட்டதோ பூவு பாட்டு கொடியில மறந்து போச்சு. தொட்டதோ சிகப்பு சேல கிடப்ப மறந்து போச்சு. சேர்த்ததோ பேச வந்தது தாவி மறந்து போச்சு. உன்னையும் என்னையும் பிரித்த காலம் போச்சு. என் ராமனே உன்னை கண்டது கணக்கில் வழங்கலாச்சு. உறவு
உன் மனச சேர்ந்தா வாழ்ந்திட போச்சு வாழ்ந்த உன்னோடு மட்டுமே வாழுவேன் இல்லையே மண்ணோடு போய் நான் சேருவேன் உள்ளமே உனக்கு தான் உசுரே உனக்கு தான் முயற்சி எடுத்த உன்னைய என்னைய பெருக்க நான் கேட்கிறேன் உனக்கு தந்தைய குடத்தில் எப்படி அழுக்க காதலே எழுதியிருந்த மனசு கலந்தாடிய முடியுமா கல்லில் இருந்த காட்டு வந்து அழுகே கண்ணனே உன்னை கண்டது உறவு நடந்து துடிக்க அழகராளியே இதய துடிப்ப எந்த காவடி மறைக்கு மனசு சேர்ந்தா வாழ்ந்திட போச்சு வாழ்ந்த உன்னோடு மட்டுமே வாழுவேன் இல்லையே மண்ணோடு போய் நான் சேருவேன் உள்ளமே உனக்கு தான் உசிரே உனக்கு தான் நீங்க பண்றீங்களா பண்ணுங்க ஹலோ ஹலோ மணி என்னாச்சு ஆ? ஹலோ 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 பூஜை கேட்ட கோவிது ஆஹா நேத்து தானே பூத்தது பூத்தது யாரத பார்த்தது ஆமா சார் அட பூத்தது யாரத பார்த்தது பூஜை கேட்ட கோவிது நேத்து தானே பூத்தது போட்டது யாரத பார்த்தது அட பூத்தது யாரத பார்த்தது நீல போட்ட தாவணி சேவையாகி போனது சேலை இழுத்து விடுவதே வேலையாகி போனது கொக்கு வந்து பொங்கி போடுது ஓய்.
உள்ள வந்த வழியிலே போயிடுச்சு. வந்த வழியா போயிடுச்சு. இவள் போனா சொல்லி விட்டா எத்தனை வருமனே? சரி சொல்லி வச்ச நாய்தே வருமா? போனால் போகட்டும். நேரம் அவங்க அம்மா கிட்ட போமே. அம்மா கிட்ட போறியா? உன்னை கேட்கலாமனே. சரி சரி சரி. வேற ஒண்ணும் இல்லனே. கண்ணத்திர வந்த வழியிலே ஏழமக வீட்டுக்குள்ளே இளம்பரையா வந்தவளே, வாழையடி வாழையனே வளர்ந்து வரும் சந்திரனே, பால்வடியும் பூமுகத்தை நீவடியே கூடாது, பார்த்து புட்டா பெத்த மனம் தாங்காது, கண்மணியே கண்மணியே கண்ணுறங்கு கண்ணுறங்கு ஆயிரே. ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரு வச்ச தென்ன இது நம்பி இருக்குது மண்ணு, அது தானாக வளர்ந்த மரம் பாரமாம், ஒரு தாயார் தந்தையார் கூறம்மா. ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரு வச்ச தென்ன இது நம்பி இருக்குது மண்ணு, இது தானாக வளர்ந்த மரம் பாரம்மா, ஒரு தாயாரு தந்தையாரு கூறம்மா. ஆண்டவனும் நாடு பிள்ளை அண்ணன் தந்தையேழு பிள்ளை, ஆண்டவனும் நாடு பிள்ளை அண்ணன் தந்தையேழு பிள்ளை, அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்லை. ஆண்டவனும் நானும் இல்லை அண்ணன் தந்தைக்கு உண்டு, அவனுக்கு என்னை போல அப்பா அம்மா யாரும் இல்லை. ஆண்டவனும் நானும் இல்லை அண்ணன் தந்தைக்கு இல்லை, அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்லை. ஒரு நதி ஒருத்தருக்கு சொந்தமில்லை அம்மா, ஒரு நதி ஒருத்தருக்கு சொந்தமில்லை அம்மா, ஒரு நதி ஒருத்தருக்கு சொந்தமில்லை அம்மா, அந்த ஓட்டை கூற வீட்டுக்காரன் சொன்னதெல்லாம் சும்மா, அந்த ஓட்டை கூற வீட்டுக்காரன் சொன்னதெல்லாம் சும்மா. ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரு வச்ச தென்ன அது நம்பி இருக்குது மண்ணு, இது தானாக வளர்ந்த மரம் பாரம்மா, ஒரு தாயாரு தந்தையாரு கூறம்மா. போடா நம்ம ஊரு வந்தாச்சு, உடகரு கண்டாச்சு, காடுகரு காடு விளையுது. வாலிபத்தில் கடனத்தீக்கு தாடி ஒன்று அப்பா தந்தா, தாடிபட்டு கடனத்தீக்கு தாயார் எடுத்து விட்டா, வாலிபத்தில் கடனத்தீக்கு தாடி ஒன்று அப்பா தந்தா, தாடிபட்ட கட